டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மும்பையில் ஒருத்தர் கைது பண்ணுறாங்க. அப்துல்லா காதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 கோடி ரூபாய் கஞ்சா அவர்கிட்ட இருக்கு. அப்போ அவருக்கு எங்கேருந்து கஞ்சா வந்துச்சு அப்படின்னா எல்லப்பா பட்டேல் அப்படின்னு ஒருத்தர் காட்டுறாரு. பெங்களூரில் 3 இடத்துல அவர் தொழிற்சாலையை வச்சிருக்காரு. என்ன தொழிற்சாலை? போதைப் பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலையாக வச்சிருக்காரு. எந்த வகையில் நம்ம எவ்வளோ டைட் பண்ணாலும் எல்லா வகையிலையும் கஞ்சாவை எல்லா மெத்தட் எல்லா மோட்லையும் கொண்டு வரான். இந்த 500 மூட்டையில் 5 மூட்டை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மகாராஷ்டிரா மாநில போதைப் பொருள் பெங்களூருக்குள்ள ஒரு 3 தொழிற்சாலையை மூடுறதுதான் எவ்வளவு பெரிய அவமானம். இந்தியாவோட ஹப்பாவே கஞ்சாவுக்கு பெங்களூரா பேசு பொருள் ஆயிடுச்சு. ராஜநகரம்னு ஒரு நேஷனல் ஹைவே, அந்த ஹைவேஸ்ல இருந்து தமிழ்நாடு பெங்களூரு மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் கொடுத்து விடுறது. அங்கங்க வீடு வாடகைக்கு எடுத்து இந்த ராஜநகரத்தில் இந்த ஸ்பெஷல் டிவி பிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தாதான் இந்த ரேணுகா யாருன்னு தெரியுது. வெளியூர்ல இருந்து வர கதவுகள் 10 விதமான கதவுகள் இருக்கு. அதுல இப்போ ஒரு 4 விதமான கதவுகள் அணைப்பட்டுச்சு. இப்படி மொத்தமா கைது பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரிய சிக்கினது. சமீபத்துல 2 நாட்களுக்கு முன்னாடி பிரபல நாளிதழ்கள்ல ஒரு பரவலா ஒரு செய்தி வந்துச்சு. பெண் தாதா கைது அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துக்கு இவங்கதான் போதை வஸ்துக்கள்லாம் சப்ளை பண்றாங்க அப்படின்ற நியூஸ் பெரும்பாலும் பேசப்பட்டது. தமிழகத்துக்கு எப்படி சார் போதை பொருட்கள் உள்ள வருது? அது நேத்து சுகாதாரத்துறை அமைச்சர் தமிழகத்தில் 0% கஞ்சா அப்படின்னு சொன்னாரு. அதுக்குள்ள நம்ம விமர்சனம் பண்ணல. ஆனா சபாநாயகர் ஒரு ப்ரெஸ் மீட்ல சொன்னாரு, கஞ்சா எங்கேயுமே தமிழகத்துல இல்லைன்னாரு. அதை நம்ம ஒரு வகையில ஏத்துக்கணும். என்ன ஏத்துக்கணும்னா, தமிழ்நாட்டில் எங்கும் கஞ்சா பயிரிடுவதில்லை. அதை நம்ம ஏத்துதான் ஆகணும். அதற்காக எதையாவது ஒரு ஸ்ட்ரீட் ரவுடி கொஞ்சம் கஞ்சா வாங்கிட்டு வீட்டு மொட்டை மாடியில் ஒரு தொட்டியில போட்டு ஒரு செடியை வளர்த்து அதை ஒரு இன்ஸ்டாகிராம் போட்டு அது மூலியமா கைது செய்யப்பட்டதெல்லாம் கொண்டு கதை சொல்லக்கூடாது. ஏக்கர் கணக்குல இல்ல விவசாயம் பண்ணது கிடையாது. அதெல்லாம் அடியோடு அழிக்கப்பட்டது. இப்போ கஞ்சா எப்படி வருது? நீங்க எந்த செய்தியை படிச்சீங்களோ அதே செய்தி தான் நானும் படித்தேன். அதாவது டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மும்பையில் ஒருத்தர் கைது பண்றாங்க. அப்துல்லா காதர் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை போலீஸார் அவர் கைது பண்றாங்க. கைது பண்ணோன்னா அவர்கிட்ட பார்த்தா ஒரு 1.5 கோடி ரூபாய் கஞ்சா அவர்கிட்ட இருக்கு. உடனே 1.5 கோடி ரூபா ஒரு எல்லைக்கு மேலே போகும்போது காவல்துறையால் விசாரிக்க முடியாது. ஒன்று மகாராஷ்டிரா மாநில போதைப் பொருள் தடுப்பு பிரிவு கிட்ட கொடுக்குறாங்க. உடனே அந்த கேஸ் அவங்க எடுத்து ஹேண்டில் பண்ணி அவர் விசாரிக்கிறாங்க. அப்போ அவருக்கு எங்கேருந்து கஞ்சா வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்து ஒரு நபரை சொல்கிறாரு. அதாவது பெங்களூரில் இருக்க பிரசாந்த் எல்லப்பா பட்டேல் அப்படின்னு ஒருத்தரை காட்டுறாரு. உடனே மகாராஷ்டிரா போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இந்த பிரசாந்த் எல்லப்பா பட்டேலை போயிட்டு பிடிக்கிறாங்க. அவர்கிட்ட விசாரணை பண்ணும்போது பெங்களூர்ல 3 இடத்துல அவர் தொழிற்சாலையை வச்சிருக்காரு. என்ன தொழிற்சாலை? போதைப் பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலையை அவர் வச்சிருக்காரு. அப்போ அவரை கூப்பிட்டு விசாரிச்சு பெங்களூர் போலீஸார்கிட்ட கூப்பிட்டு அவரை இந்த மாதிரி அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அதாவது மற்ற ஸ்டேட்ல போய் அவங்களால கண்டுதான் பிடிக்க முடியுமே தவிர அரெஸ்ட் பண்ண முடியும். அதை சீல் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ பெங்களூர் போலீஸார் அதை சீல் வைக்கிறாங்க. அந்த இதை அடுத்து தொடர் சம்பவம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸுக்கு ஒரு 2 நாட்கள் முன்னாடி ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில் ஒரு வில்லேஜுக்குள்ள ஒரு வீட்டில் 564 கிலோ கஞ்சாவை தமிழக போலீஸார் பிடிக்கிறாங்க. பிடிச்சு ஐபிஎஸ் அவர் தலைமையில் ஸ்பெஷல் டீம் போட்டு 22ஆம் தேதியிலேருந்து ஒருத்தர் கண்காணிக்கிறாங்க. 23ஆம் தேதி அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறாங்க. அப்போ ஒரு வீட்டில் 1/2 டன்னுக்கு மேலே 564 கிலோ கஞ்சாவை ஒரு வீட்டில் அப்படியே மொத்தமாக சீஸ் பண்ணிடுறாங்க. அப்போதான் தெரியுது இவங்க இங்கே கொண்டு தம் பண்ணிடுவாங்க. தம் பண்ணிட்டு எப்பப்பெல்லாம் இலங்கைக்கு எடுத்துட்டு போக முடியுமோ அப்போ ஒரு பார்சலாக இலங்கைக்கு கொண்டு போகிறதுக்காக அதை 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 50 கிலோ 20 கிலோ இப்படி எப்பப்பெல்லாம் லோட் பண்ணி கொண்டு போக முடியுமோ அப்போ லோட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வச்சுருக்காங்க. 564 கிலோ பிடிச்சது ஒரு பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். 564 கிலோன்னா 1/2 டன்னோட ஜாஸ்தி. அதை காவல்துறை பிடிச்சிச்சு. ஆனால் எத்தனை டன் போயிருக்கு அதுவும் காவல்துறையால் புள்ளி விவரங்கள் சொல்ல முடியல. ஆனால் காவல்துறை என்ன சொல்லுது, அந்த ஐபிஎஸ் பேட்டியில் என்ன சொல்றாரு, பொதுவாக இதை யார் இங்கே கொண்டு வச்சாங்க, இது யார் உதவுனாங்க, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நம்மளால பிடிக்க முடியுது.
இதுக்கு யாரு முக்கியமா இருந்து வேலை செய்யறாங்கன்றதை நம்மளால பிடிக்க முடியல அப்படின்னு ஒரு ஐபிஎஸ் அவங்களதான் தெரியல. எந்த வகையில நம்ம எவ்வளவு டைட் பண்ணாலும் எல்லா வகையிலையும் கஞ்சாவை எல்லா மெத்தட் எல்லா மோட்லயும் கொண்டு வரான். அதாவது மிளகுல வச்சு கொண்டு வரான், மஞ்சத்தூள்ல வச்சு நடுவுல வச்சு கொண்டு வரான், மிளகாயில கீழேயும் மிளகாய் கொட்டிடுறான், மேலேயும் மிளகாய் கொட்டிடுறான், நடுவுல கஞ்சா வச்சு ஃபுல்லா கொண்டு வந்துடுறான். அப்போ ஒரு ஒரு லாரியிலே எதுலயோ ஒரு ஃபுல்லா மிளகா லோடு வருதுன்னா 500 மூட்டை வருதுன்னா 500 மூட்டையில 5 மூட்டையில மிளகு கஞ்சா வச்சிருக்கான்னா அந்த 500 மூட்டையில 5 மூட்டை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உள்ள பேக் பண்ணி இப்படியெல்லாம் அவன் மோட் ஆஃப் டைப்ல கொண்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு ஐபிஎஸ் சொன்னார். இந்த விஷயம் ஏன் பெருசா பேசப்படலன்னா மறுநாள் கிறிஸ்மஸ்ன்றனால இது பெரிய லெவல்ல பேசப்படாம போயிடுச்சு. அது பெரிய சாதனை பாராட்டக்கூடிய விஷயம். அந்த டீமை அப்படியே கட் பண்றான். அந்த பெங்களூர்ல பிரசாத் எல்லப்பா பட்டேல் வந்து 3 தொழிற்சாலையை முடக்கிறாங்க. அந்த 3 தொழிற்சாலை மூலியமா அங்கேருந்து அப்படியே ஸ்பையா இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க மகாராஷ்டிரா போலீஸு, பெங்களூர் போலீஸ் சேர்ந்து. அப்போ ஆந்திரா மாநிலம் விஜயநகரம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த விஜயநகரம் மாவட்டத்தை சேர்ந்த காடே ரேணுகான்னு ஒரு பொண்ணு, 28 வயது பெண்ணு. இந்த பெண் வந்து பெங்களூர் ஐடி நிறுவனத்தில் முன்னாள் ஐடி ஊழியராக பணிபுரியும். ஆக்சுவலா இவங்க தான் அந்த பெண் தாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களோட நோக்கம் என்னன்னா உயர் ரக கஞ்சாவை வாங்கி சப்ளை பண்ணணும். அதுக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஐபிஎஸ் ஐஜி வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு. கஞ்சா வந்து எல்லா மோட்லயும் நாங்கள் ஸ்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது ஒடிசா மாநிலம் டாப் ஸ்டேஷன், அது வந்து ஹில்ஸ், பெரிய ஹில்ஸ்ல அங்க மேல வந்து பாலிமேலான்ற ஒரு இடம், அந்த ஹில் ஸ்டேஷனுக்கும் அப்படியே பக்கத்துல சித்திரகொண்டான்னு ஒரு இடம். இந்த 2 இடத்துலயும் பழங்குடியினர் தான் இருப்பாங்க. இந்த பழங்குடியினர் கிட்ட 1 கிலோ கஞ்சாவை 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க. 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றது தான் இந்த ரேணுகாவோட வேலை. இதுக்கு இந்த ரேணுகா யாரை பயன்படுத்துதுன்னா, அவங்களோட 2 அசோசியேட் வச்சிருக்காங்க. ஒருத்தர் பேர் சூர்யா, ஒருத்தர் பேர் காளிதாஸ். இவங்க 2 பேரையும் வச்சுட்டு ஒரிசால பர்ச்சேஸ் பண்றாங்க. ஒரிசாலேருந்து நீங்க கீழே கொண்டு வருதுன்னா, இந்தியாவில் வந்து ஒரு பெரிய செக் போஸ்ட் அப்படின்னா இந்தியாவில், அதாவது நேஷனல் ஹைவேல போற லாரிங்க டிரைவருங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்தியாவின் பெரிய செக் போஸ்ட், அதாவது இன்று காலை நின்னா நாளை சாயந்தரம் தான் அந்த செக் போஸ்ட்ல இருந்து வண்டி பாஸ் ஆகக்கூடிய செக் போஸ்ட். அவ்வளோ சூழ்நிலைகள் இருக்கும், அவ்வளோ செக்கிங் இருக்கும். அந்த மாதிரி செக்கிங் எப்படின்னு கேட்டா, நீங்க ஆந்திரா விஜயவாடா தாண்டா இச்சாபுரம்னு ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கு. அந்த 450 கிலோமீட்டர்ஸ் ஃபாரஸ்ட்டை தாண்டினோட தான் இச்சாபுரம் செக் போஸ்ட். அந்த இச்சாபுரம் செக் போஸ்ட்டை தாண்டினோட தான் நீங்க புவனேஸ்வருக்குள்ளேயே போக முடியும். புவனேஸ்வர் தான் ஒடிசாவோட கேபிட்டல். புவனேஸ்வர்ல இருந்தா நீங்க இந்த பக்கம் பூரி, இந்த பக்கம் கோனாருக்கு, அப்படியே புவனேஸ்வர் அந்த பக்கம் ஃபுல்லா அது வந்து கோயில் மாநிலம், முழுக்க கோயில்கள் தான் இருக்கும். அப்படியே கல்கட்டா நீங்க இந்த அங்க இருந்து இந்த செக் போஸ்ட் எல்லாம் கடந்து கொண்டு வர்றதுக்கு தான் இந்த சூர்யா காளிதாஸோட வேலை. இவங்களுக்கு 2 டிரைவர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த ரேணுகான்றது ஆந்திரா மாநிலம் விஜயநகரத்தை சேர்ந்தவங்க, மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஆனா இவங்க 2 பேரும் சூர்யா காளிதாஸ், இவங்களுக்கு 2 டிரைவர்ஸ். அவங்க பேர் என்னன்னு கேட்டா மதன்குமார் நாகமுத்து. இவங்களுக்கு வந்து 2 காரு, ஒரு எக்ஸ்யூவி காரு, ஒரு வெர்ஷா காரு, 4 பைக்கு. இவங்க என்ன பண்றது, இதெல்லாம் கொண்டு வந்து அப்படியே மொத்தமா கொண்டு வந்து இவங்க ஆந்திரால எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த ஆந்திரா மாநிலத்துல என்ன பண்றாங்க, பயக்கராவ்பேட்டைன்னு ஒரு இடம் இருக்கு. பயக்கராவ்பேட்டை பக்கத்துல வந்து நரசிப்பட்டணம்னு வாங்க. அங்க பக்கத்துல பெரிய ஊர்னா சாலூர்னு ஒரு ஊர். இந்த இடத்துல இங்க வந்து கர்நாடகத்துல இவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறாங்க. போயிட்டு இந்த சூர்யா காளிதாஸை வச்சு நரசிம்மப்பட்டணத்துல, அதாவது பெங்களூர்ல இவர்கிட்டையும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்றாங்க. அங்க இருந்தும் ஒரிசால இருந்து வாங்கிட்டு வராங்க. இவங்க என்ன பண்றாங்க, நரசிப்பட்டணத்துல ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துறாங்க. வீடுக்கு வாடகை எடுத்து இந்த சூர்யா காளிதாஸ் மூலியமா அதை வந்து தனித்தனியா ரகங்களை பிரிக்கிறாங்க. உயர் ரகம், இந்த ரகம் அப்படின்னு பிரிச்சு பார்சல் பண்ணி இதை வந்து ஸ்டேட் வைஸா கொடுத்து விடுறாங்க. இப்படிதான் அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள போய் இவங்க தமிழன். இப்போ அவங்களுக்கு ரேணுகாக்கு எப்படி தெரியும் தமிழ்நாட்டுல, அப்போ இது மூலியமா கோயம்புத்தூருக்கு கொடுத்து,
கோயம்புத்தூர் மூலியமா கோயம்புத்தூர் கொடுக்கறது, இது இல்லாம இப்படி சிலோனுக்கு கடத்துறதுக்கு உண்டான ஒரு பெரிய திட்டமிடுதல். அதுதான். அந்த மாதிரி பல வாடகை வீடு வந்து அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ அந்த காவல்துறை வந்து அந்த பிரசாந்த் எல்லப்ப பட்டேலை பிடிச்சதுக்கு அப்புறம் காவல்துறை நோட் பண்ணிட்டே இருக்கு பெங்களூர் போலீஸ். பெரிய அவமானம் இல்ல. மகாராஷ்டிரா மாநில போதைப் பொருள் வந்து பெங்களூருக்குள்ள வந்து ஒரு 3 தொழிற்சாலையை மூடுறதுதான் எவ்வளவு பெரிய அவமானம். அப்ப பெங்களூர் போலீஸ் இப்போ தன்னை தன்மானத்தை விட்டுக்கொண்டு அசிங்கத்தை துடைத்து கொண்டு உடனே வந்து கஞ்சாவை கொடுக்கணும். அதாவது இந்தியாவோட ஹப்பாவே கஞ்சாவுக்கு வந்து பெங்களூரா பேசு பொருளா ஆயிடுச்சு. உடனே என்ன பண்றாங்க, இந்த டிரைவர் மூலியமா, இந்த மதன்குமார் நாகமுத்து மூலியமா ஆந்திரால வந்து ராஜநகரம்னு ஒரு நேஷனல் ஹைவே இருக்கு. அந்த ராஜநகரத்துல வந்து அங்கிருந்து அந்த ஹைவேஸ்ல இருந்து தமிழ்நாடு, பெங்களூரு, மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் கொடுத்து விடுறது, அங்கங்க வீடு வாடகைக்கு எடுத்து இப்படி பிரிக்கிறது மாதிரி. அந்த ராஜநகரத்துல இந்த ஸ்பெஷல் டீமே உங்களை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தாதான் இந்த ரேணுகா வந்து யாருன்னு தெரியுது. இது முன்னாள் ஐடி ஊழியர், 28 வயசு ஆச்சு. இந்த 4 தமிழ் ஆளுங்களை வச்சுக்கிட்டு இந்த ஃபுல்லா மொத்தம் 7 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. 7 பேர் அரெஸ்ட் பண்ணதும் 7 பேர் உதவிடனா இவங்க இலங்கைக்கு கடத்துறது தான் இவங்களோட. அப்போ இப்போ ஒரு பானை சாப்பாடு வடிக்கும் போது ஒரு 4-5 அரிசி அந்த அடுப்பு உள்ளே விழும். அந்த மாதிரி சில்லறை வணிகங்கள் தான் மற்ற திருச்சி, மதுரை இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம்ன்றது. அப்ப பெரிய சோத்து சட்டி எங்க போயிடுது, இலங்கைக்கு போயிடுது. அப்போ அதை வந்து பிடிக்கிறாங்க. இது எல்லாம் பாத்தீங்கன்னா 20ஆம் தேதியில இருந்து 27க்குள்ள இவங்க எல்லாரையும் பெருசா கைது பண்ணிருக்காங்க. அப்போ சென்னை தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சா பயிரிடுவது இல்லை, இது மாற்றுக்கிறதே கிடையாது. பயிரிடுவது கிடையாது, முடியாது. அப்போது வெளியூர்ல இருந்து வர கதவுகள் 10 விதமான கதவுகள் இருக்கு. அதுல இப்போ ஒரு 4 விதமான கதவுகள் அடைபட்டுருச்சு. அதுல ஒரு கதவு வழியே தான் பெங்களூர்ல இருந்து வர கதவை அடைச்சிட்டாங்க. இன்னொரு தமிழ்நாட்டுக்குள்ள இலங்கைக்குள்ள இருந்து தாண்டி போறத அதை ஒரு கதவை அடைக்கிறாங்க. ஆந்திரா மாநில ராஜநகரத்துல இருந்து வரதையும் பிடிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த பயங்கரப்பேட்டை, நரசிம்மப்பட்டினம் இங்கெல்லாம் இந்த மாதிரி யார் வீடு வச்சு இது பண்றாங்க, இப்படி கொஞ்சம் கைது பண்றாங்க. இப்படி மொத்தமா கைது பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரிய வருது சிக்கினது 55 கோடியே 88 லட்சம் ரூபாய்க்கு போதைப் பொருள், அதாவது கஞ்சா. போதைப் பொருள் மொத்தமா 55 கோடியே 88 லட்சம் ரூபாய்க்கு. இதுல வேடிக்கை என்னன்னா 4 கிலோ 100 கிராம் மெத்தபெட்டமைனும் அதுல மாட்டியிருக்கு. 17 லிட்டர் ரசாயனமும், அந்த போதைப் பொருள் தயாரிக்கிற ரசாயனமும் மாட்டியிருக்கு. இதோட ஒட்டுமொத்த மதிப்பு வந்து 55 கோடியே 88 லட்சம், 56 கோடி ரூபாய் மதிப்புன்றாங்க. கர்நாடக உள்துறை அமைச்சர் வந்து பரமேஸ்வரன் நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு, உறுதி செய்துட்டார், உண்மைதான், கைது பண்ணது உண்மைதான். ஆகஸ்ட் மாதம் வந்து எங்க முதல்வரோட தொகுதியான மைசூர்ல கூட ஒரு போதைப் பொருள் தொழிற்சாலையை மூடினாங்க, சீல் வச்சோம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி 56 கோடி ரூபாய்க்குலாம் வேல்யூ இல்லை, 1.5 கோடி ரூபாய் வேல்யூ தான். அது எங்ககிட்ட மேனுஃபேக்சரிங் பண்ணி முடியலை, மேனுஃபேக்சரிங் மெட்டீரியல் தான் வந்துச்சு, அதை நாங்கள் ரெடி பண்ணி போதை மதுரவா மாற்றலை அப்படின்னு ஈயம் பூசின மாதிரியும் ஈயம் பூசாத மாதிரியும் அவர் ஒரு கதை சொன்னார். ஆனால் அவங்க ஊரில் மாட்டினது, சீல் வச்சது உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு. இப்போ தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வழிகளில் ஒரு 4 வழிகள் அடைக்கப்பட்டுச்சு. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி கஞ்சா வருதுன்னு நீங்கள் கேட்டதுக்கு உண்டான விவரங்களை இப்போ 7 பேர் கைதி, தமிழகம் முழுவதும் உயர் ரக கஞ்சா, இது எல்லாம் பிடிச்சது யாருன்னு கேட்டால் மகாராஷ்டிரா காவல்துறை. கைது செய்யப்பட்டது ஒரு சிலர் வந்து பெங்களூர் காவல்துறை, சிலர் வந்து ஆந்திராவில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ நீங்க வெளிவா எடுத்துட்டா கஞ்சா புழக்கம் அப்படின்றது வந்து ஏதோ 2021 திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே கஞ்சா தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததும் ஆகும். அந்த ஜூன் மாசத்துக்கு முன்னாடி இங்கே கஞ்சானா என்னன்னே தெரியாத, எவனுக்கும் தெரியாத மாதிரியும் அப்படிலாம் பேசுறது வந்து, அப்படி பேசினா கீழே போடுவான், நீ திமுக சொம்பு அப்படின்னு போடுவான். நம்ம யாருக்கும் சொம்பு கிடையாது. இருந்தாலும் என்னன்னா கஞ்சா வந்து பல நாட்களா இருக்கு, வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அந்த காலத்துல 40 வயசுக்கு மேல 50 வயசுல இருக்கவங்க கஞ்சா குடிக்கிறவங்க அங்கங்க இருந்தாங்க, குடிசை பகுதியிலையும். இன்னைக்கு எல்லா லகத்திலையும் அடிக்கிறாங்க. ஆனா ஐக்யூ லெவல் கூடுது. 20 வயசுல போன் பார்த்துட்டு இருந்தோம், 7 வயசு பையன் 5 வயசு பையன் போனை நோண்டுற மாதிரி இன்னைக்கு கஞ்சா புழக்கம் வந்து கல்லூரி, பள்ளி அந்த லெவலுக்கு இறங்கி வந்ததுனால தெரியப்படுதா தவிர அப்போது தமிழ்நாட்டில் பயிரிடப்பட்டது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிடையாது. அப்போ கஞ்சா எல்லா இடத்துல இருந்து வழியை வந்து காவல்துறை எவ்வளவோ அடைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. சில இடத்துங்களில்
அந்த சோற்றுப்பானை வடிக்கும் போது ஒரு சில அரிசி அந்த அடுப்புல விழுற மாதிரி எங்காவது ஒரு இடத்தில் காவல்துறை அதுல ஈடுபட்டிருக்கலாம். அதனால ஒட்டுமொத்தமா அப்படி சொல்ல முடியாது. பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அப்படி பிடிச்சதுனால தான் 564 கிலோ கஞ்சா பிடிபட்டிருக்கு. இது போதாது. இன்னமும் பிடிக்கணும். கஞ்சா வந்து தமிழ்நாட்டுல பயிரிடல. அது ஏத்துக்கிறோம். பட் கஞ்சா இல்லைன்னா, இப்போது நம்ம பேசிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருவான்மூர் சிக்னல்ல ஒரு கஞ்சாவை பிடிச்சதாக ஒரு ஊடகங்கள்ல செய்தி பார்த்தோம். இன்று காலை வந்து திண்டுக்கல்ல வந்து 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க. 12 கிலோ கஞ்சாவை கைது பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 23, 24ல வந்து மண்டபத்துல 564 கிலோ பிடிச்சது. அதுவும் நம்ம காவல்துறை தான் பிடிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருத்தணியில செப்டம்பர் 12ஆம் தேதி ஒரு 3 கிலோ கஞ்சா. அதையும் நம்ம காவல்துறை தான் பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் திருத்தணியில டிசம்பர் 26ஆம் தேதி ஒரு டேப்லெட் 360 டேப்லெட்டும் கொஞ்சம் கஞ்சாவையும் நம்ம காவல்துறை தான் பிடிச்சிச்சு. வாணியம்பாடியில 28ஆம் தேதி 2 நாட்களுக்கு முன்னாடி கொஞ்சம் கஞ்சாவையும் நம்ம காவல்துறை தான் பிடிச்சிச்சு. நாகப்பட்டினத்துல 2 நாட்களுக்கு முன்னாடி கொஞ்சம் கஞ்சாவையும் நம்ம காவல்துறை தான் பிடிச்சிச்சு. திருச்சியில ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க ஒரு ஹைவே ஹோட்டல்ல 4 கிலோ கஞ்சாவை 2 நாள் முன்னாடி பிடிச்சதும் நம்ம காவல்துறை தான் பிடிச்சிச்சு. கோயம்புத்தூர்ல கஞ்சாவையும் போதை மாத்திரையும் 3 நாட்கள் முன்னாடி அதுவும் நம்ம காவல்துறை தான் பிடிச்சிச்சு. அது இல்லாம கோவில்பட்டியில 3 நாட்களுக்கு முன்னாடி 1 கிலோ 100 கிராம் கஞ்சாவையும் நம்ம காவல்துறை தான் பிடிச்சிச்சு. நான் இப்ப சொன்ன மாதிரி இன்று காலை திண்டுக்கல்ல நேத்து கைது செய்யப்பட்டதும் நம்ம காவல்துறை தான் பிடிச்சிச்சு. தற்போது திருவான்மூர்ல கைது அது காவல்துறை. அப்போ காவல்துறை அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. முற்றும் ஒழிக்க முடியும் அப்படின்னு ஒரு டாஸ்கா எடுத்துக்கிட்டு அது முற்றும் ஒழிச்சாங்கன்னா அந்த நல்ல பேர் அரசுக்கு தான் போகும். எதிர்கால சந்ததியினர் போதை இல்லாம ஒரு போதை இருக்கு. ஒரு போதை அரசால் இருந்தாலும் இன்னொரு போதை வந்து யாரும் விரும்புறதில்ல. அடுத்தடுத்த போதைகள் வருது. மாத்திரை, ஊசி, ஸ்டாம்பு இது மாதிரி இதெல்லாம் வந்து எங்கெந்தோ ஒண்ணு ஒண்ணா வந்துட்டு இருந்துச்சு. இந்த கஞ்சான்றது அடியோடு ஒழிச்சால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு. இப்படிதான் தமிழகத்துக்குள்ள கஞ்சா வருது. இதுவரை தமிழகத்துக்குள்ள எப்படி கஞ்சா வருது அப்படின்றத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு நன்றி சார்.